ஸோ ஜென்ரலா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்றோம். நம்ம படத்துல பார்க்குற டிரான்ஸ்ஃபார்மர் இல்லது நம்ம எப்படி நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அந்த விஷயம் வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்டர்லைங் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ல 2017 வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹோல் விஷயமும் வந்து வேகமாக உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இருக்கு, என்னன்னா அட்டென்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம். இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அட்டென்ஷன் மெக்கானிசம் சொல்லிட்டு. இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் தான் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டாவை அது அட்டென்ஷனா எடுத்துட்டு அந்த வந்து என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் பண்ணுது. அந்த இன்புட்டை சைமல்டேனியஸ்லியா வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து கான்டெக்சுவலியா கொண்டு வந்து அந்த கான்டெக்சுவல் என்னன்னு பார்த்துட்டு அதோட ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்துட்டு அந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்து அந்த மீனிங்க்கு தகுந்த மாதிரி அடுத்த வேர்டு என்ன வரும்னு அதை ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஓகே, அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த அட்டென்ஷன் அப்படின்னா அட்டென்ஷன் மெக்கானிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்றேனே, கேட் சாட் ஆன் த மேட். ஓகே அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்குப்பா. இத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஒரு காலத்துல நீங்க ஏதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர்ல போய் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும்? த கேட் அப்படிங்கிறது தீன்னு வந்துடும், சிஏடி கேட் வந்து பூனைன்னு வந்துடும், சேட் அமர்ந்தார்னு வந்துடும், ஆன் அப்படியே வந்துடும், எது மேல பாயில அமர்ந்துச்சு அப்படின்னா த பூனை அமர்ந்தார் அன்று பாயில அப்படின்னு வரும். இது சரியா? சரியில்லை. ஏன்னா தமிழ்ல இப்படி வாக்கியம் அமைக்க மாட்டோம். நம்ம தமிழ்ல வாக்கியம் எப்படி பண்ணணும்? த கேட் அப்படிங்கிறது பூனை அப்படின்னு, பூனை பாயில் உட்கார்ந்தது அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ்ல வாக்கியம் அமைப்போம். இப்போ இந்த வாக்கியம் அமைத்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எதுக்கு தெரியாது? கம்ப்யூட்டருக்கு தெரியாது. நீ டிரான்ஸ்லேட் பண்ணுனா வேர்ட் டு வேர்டா தான் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஒரு வார்த்தையா எடுத்து அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் அது என்ன பண்ணும், நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அதனாலதான் ஒரு காலத்துல நீங்க போய் எந்த டிரான்ஸ்லேட்டர்ல கொடுத்தீங்கனாலும் அந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன ஆகும், உங்களுக்கு ஜங்காவும் கண்ணாபினானும் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அப்படி கொடுக்கல. உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்க எப்படி கேட்குறீங்களோ லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கான்டெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கான்டெக்ட்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுது, அதை கொடுக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம்ங்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கக்கூடிய அட்டென்ஷன் மெக்கானிசம் தான் இதை நமக்கு கொடுக்குது. இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா லைக் எ சூப்பர் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராம்ப்டையும் மல்டிபிள் ஜங்கா ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒன்னுக்கு ஒரு நம்பரை வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ ஒரு வார்த்தை இருக்குன்னா ஒரு வார்த்தையை 4 கேரக்டரோ இல்லை 5 கேரக்டரோ மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு அந்த ஒரு கேரக்டர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பர் கொடுக்கும். ஓகே, அந்த நம்பரை கொடுத்து, ஏன்னா கம்ப்யூட்டர் நம்பர் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இல்லையா, அந்த நம்பரை கொடுத்து அந்த நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு சென்டென்ஸை ரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஸோ சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பார்க். ஓகே அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்னா சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பார்க் அப்படின்னு ஒரு பிளாக்கா பிரிச்சு வச்சிரும். ஓகே, அவ்வளவுதான். இது ஒன்னுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துரும். ஓகேயா? ஸோ இப்போ இதையே வந்து 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபாரினர்கிட்ட பேசணும். ஓகே, ஆனா உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாது, ஆனா டிக்ஷனரி கையில வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அவர்கிட்ட போய் பேசும்போது அவர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, அவரோட ஸ்போக்கன் லாங்குவேஜ் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவரோட லாங்குவேஜை நீங்க என்ன பண்ணுவீங்க, சென்டென்ஸை வந்து ஒன்னா ஒரு வேர்டா பிரேக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, டிக்ஷனரியில போயிட்டு அந்த வேர்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த வேர்டுக்கான மீனிங் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய வார்த்தையை நீங்க உருவாக்கி அவர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, பேசுவீங்க. ரைட், அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுது. ஸோ இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பார்க் அப்படின்னு இருக்குன்னா இது என்ன பண்றது, சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் 4 லெட்டர் பிளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு எடுத்துட்டு இதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துரும். இந்த பிளேயிங் பார்க் அப்படின்னு அதை பிரிச்சுக்கும். ஸ்மாலரா பிரிச்சு என்ன பண்ணுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பரை அசைன் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒன்றுக்கும் ஒரு நம்பரை அசைன் பண்ணி இந்த நம்பர் என்ன பண்ணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு நடக்கிறது. 2வது ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்கோடர். இப்போ இந்த என்கோடர் என்ன பண்ணுது அப்படின்னா பேசிக்கா
உள்ள வந்த உடனே சில்ட்ரன்ஸ் ரிலேட்டிங் ஸ்ட்ராங்லி வித் பிளேயிங் வேர்டு. ஓகே, இந்த சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன வருது, எதோட வந்து இருக்கு, சப்ஜெக்ட் வேர்பு எடுத்துக்கிட்டு இந்த சப்ஜெக்டோட இது வந்து சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஒன்னா இருக்கலாம். யாரு விளையாடுவா, சில்ட்ரன்ஸ் விளையாடலாம். எங்க விளையாடுவாங்க, பார்க்ல விளையாடுவாங்க. ஆர் த இம்பார்ட்டன்ட், இதுதான் ஜாயிண்ட் ரைட்டா, கிராமர்ல ஃபில்லர் வேர்டு. இதை எடுத்துட்டு இது மூணுத்தையும் உருவாக்கி கொண்டு வர்றதுதான் இதனுடைய வேலை. இப்போ இத வந்து தூரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கக்கூடிய தூரம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த வெக்டர் டேட்டாபேஸ்ல வெக்டரைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த தூரத்துக்கு தகுந்த மாதிரி நம்பரை கொடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஸோ இதுதான் பேக் எண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இது தமிழ் வேர்டுக்கு அப்படின்னா குழந்தைகள் பூங்காவில் விளையாடுகிறார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இதேதான் குழந்தை பூங்காவில் விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் இன் பிளையிங் ஆர் அப்படின்னு இருக்கிற இந்த வார்த்தையை எடுத்துட்டு இந்த வார்த்தைக்கு சப்ஜெக்ட் எது, லொகேஷன் எது, வர்பு எது, சென்டென்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஈக்குவலான வேர்டு என்னன்னு தமிழ்ல கண்டுபிடிச்சு டோக்கன் எடுத்து அதை மேட்ச் பண்ணி நமக்கு கொண்டு வருது பாத்தீங்களா, அதுதான் வந்து டீகோடரோட வேலை. ஸோ என்கோடர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கும், அதை பிரிக்கும், டோக்கனைசர் இருக்கும், அந்த டோக்கனைசர் வச்சு வெக்டர் டேட்டாபேஸ்ல போய் உள்ள போயிட்டு நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல அதை எடுத்துட்டு வந்துட்டு அதை டீகோடர் வழியா கொடுத்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான். ஸோ கார் எக்ஸாம்பிள், வெஹிக்கிள், இது ரெண்டுமே க்ளோசஸ்ட் வேர்ட் ரைட். கார் அண்ட் பனானா ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாதது. அப்போ இது என்ன, ஃபார் அபார்ட். ஸோ இது வந்து எம்பர்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் ரேக்ல பின்னாடி வரும்போது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை வச்சுதான் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் சொன்னோம் இல்லையா, அதை எடுத்து ஒன்னையா எடுத்து ஜெனரேட்டிங் பண்ணுவோம். விளையாடுகிறார்கள், பிளேயிங், எங்க விளையாடுறாங்க, என்ன பண்றாங்கிறத ஒன்னு எடுத்து அதை நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்போம். ஸோ சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இந்த பார்க் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் அது என்ன லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த லாங்குவேஜ் எடுத்துட்டு நம்ம எதுல டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்றோம்னு கேட்டுட்டு அந்த டிரான்ஸ்லேட்டர்ல போய் அதை எடுத்து அதை டீகோட் பண்ணி அந்த டீகோட் பண்ண ட்ரைனிங் மாடல் எடுத்துட்டு அது வந்து நமக்கு என்ன பண்ணுது, டீகோட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம்.